ஓகே ப்ரோ ப்ரோ. தேங்க் யூ. ஃப்ரெண்ட் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டா ப்ரோ. ஓகே, ஓகே. தேங்க் யூ ப்ரோ. ஆ ஓகே. ஆ உங்களுக்கு நேவிகேஷன்ஸ்லாம் தெரியும்ல? இதான் ஹோம் பேஜ் ஃபியூசனோட. லாகின் பண்ணதுக்கப்புறம் லேண்ட் ஆகுற பேஜ் தான் நம்போ. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் இங்கே ஹோம் ஐக்கான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம் பேஜ் இங்கே வரும். நெக்ஸ்ட் எதுவும் ஃபேவரட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கே போட்டுடலாம். அடிக்கடி ரொட்டீன்ஸாக யூஸ் பண்ணுற டேப்ஸ் இங்கே கிளிக் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த டாஸ்க்ஸ்குள்ளே போயிட்டு இருக்க முடியாதுல்லவா? ஜென்ரல் அக்கௌண்டிங் போயிட்டு ஜேர்னல்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேப் வேணும்னா டேரெக்டாக நம்ம இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம் ரீசன்ட்ஸில். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் வாட்ச் லிஸ்ட் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது இதில் போடலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் இந்த யூசருக்கு வருது அப்படின்னா இங்கே தான் இருக்கும். இந்த இதில் தான் அப்ரூவல்ஸ் ரிலேட்டடு. நெக்ஸ்ட்டு எதுவும் நியூவாக இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் யூஸரை வந்து எம்ப்ளாயி யூஸராக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைம்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இங்கே செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் தான் பண்ண முடியும். இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் பேஜில் எது ரிலேட்டடாக பண்ணுறீங்களோ அதோட ஆஃபரிங்ஸ் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுற ஆஃபரிங்ஸ் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் சேஞ்ச் ஆகும். இங்கே ஃபினான்ஷியல்ஸ் இருக்கனால நீங்கள் ஃபிக்ஸ்டு அசட்ஸ், ரிசீவபிள்ஸ், கஸ்டமர் பில்லிங்ஸு, ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எல்லா மாடியூல்ஸும் பார்ப்பீங்க. இங்கே தான் கான்ஃபிகர் பண்ணுவோம் இந்த ஏரியாவில். நெக்ஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் சூஸ் பண்ணிட்டோம்னா ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டடான எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஃப்ளோ தான் இன்னைக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளோவுக்கு போகிறேன். ஜென்ரல் அக்கௌண்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் லெஜர் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு 4 டேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜென்ரல் அக்கௌண்டிங் சொல்கிறது சப்மென் சாரி மெனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே இருக்க ஆப்ஸ் கிட்ட இருக்கு பாருங்க. ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட், ஜேர்னல்ஸ், பீரியட் க்ளோஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு சப் மெனுஸ். நெக்ஸ்ட் இப்போ ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட் கொடுத்தேன்னா இங்கே ஜஸ்ட் நம்ம டேஷ்போர்டில் மானிட்டர் தான் பண்ண முடியும். பீரியட் க்ளோஸு, பட்ஜெட் ரிலேட்டட் என்கொயரிஸ், நெக்ஸ்ட்டு ஏதோ ஜேர்னல்ஸ் அட்டென்ஷனில் இருக்கா, நீட்ஸ் அட்டென்ஷன்ஸ், அந்த மாதிரி ஜேர்னல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டில் தான் பார்க்க முடியும். இந்த பேஜ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நமக்கு டேட்டா ஆக்சஸ் இருக்கணும். டேட்டா ஆக்சஸ் இருந்தால் தான் இந்த யூசர் இருக்காங்கல்ல, இந்த யூசர் இந்த ஜென்ரல் அக்கௌண்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக எதோட டேட்டாஸ் பார்க்கணும், எந்த லெஜரோட டேட்டாஸ் பார்க்கணும் அப்படின்றது நம்ம கொடுக்குறதா டேட்டா ஆக்சஸ். ஓகேவா? இதை கிளிக் பண்ணுறேன், லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்கே இவங்க யூஎஸ் பிரைம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா ஆக்சஸ் செட் யூஎஸ் லெஜருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ் லெஜருக்கு கொடுத்தனால உங்களுக்கு யூஎஸ் லெஜர் ரிலேட்டடாக இருக்க எல்லா டேட்டாஸுமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பட்ஜெட்ஸ். அக்கௌண்டிங் மானிட்டர்ன்றதே பட்ஜெட்ஸ். இந்த மந்த்துக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இதை வச்சு ஓவராலாக பட்ஜெட்ஸ் எவ்வளோன்றது இதான் பட்ஜெட்டோட அமௌண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டில் அப்லோட் பண்ணுறதுல இருக்கும். ஆக்சுவல் அமௌண்ட் இங்கே காட்டும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சேஞ்சஸை வச்சு நம்ம ரெவன்யூவா இல்லை அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கான்றத நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் மானிட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ். இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் இது பண்ணியிருக்காங்க இந்த லெஜர்ல அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் நெக்ஸ்ட் நியூவா இருந்துச்சுன்னா நியூ இருக்கும். எரர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எரர் இம்போர்ட் எரர் இருக்குல்ல அதுல காட்டும். இம்போர்ட் எரர்னா ஒன்றும் இல்லை, எதுவும் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ஸ்ல இருந்து வருதுல்ல
ஆரக்கிளுக்கு இம்போர்ட் பண்றாங்கல்ல, அது எல்லாமே இம்போர்ட்ல தானே வரும். அது இம்போர்ட் எரர்ஸ். அப்ரூவல் ரிலேட்டடா இப்போ இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்னா, அப்ரூவல்ஸ் நீங்க செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சேனல்ஸ்க்கு, அது அட்டென்ஷன்ல இருந்தா இங்கே தான் காட்டும். நெக்ஸ்ட் ஜேர்னல்ஸ், இதை தான் நம்ம கிரியேட் பண்ற ஜேர்னல்ஸ்லாம் இங்கே காட்டும். இது அட்டென்ஷன்ல என்னன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன ரீசனால ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா காட்டும். நெக்ஸ்ட் சேனல் கிரியேட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணாம இருக்க சேனல்ஸ் இன்கம்ப்ளீட் கிளிக் பண்ணா அங்க காட்டும் இன்கம்ப்ளீட் சேனல்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் இம்போர்ட் எரர்ஸ் இருந்துச்சுன்னா இங்க காட்டும். சோர்ஸ் பாருங்க, அதர் வேற சிஸ்டம்ல இருந்து தான் வந்திருக்கு, அதுல ஏதோ எரர் இருக்கு, அதனால சேனல் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்போ இன்கம்ப்ளீட்டே கொடுத்து நீங்க இதே பேஜ்லயே கூட மார்க்கர்ஸ் கம்ப்ளீட் கொடுத்தா சேனல் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் க்ளோஸ் ஸ்டேட்டஸ், இந்த லெஜருக்கு எந்தெந்த பீரியட் ஓப்பன்ல இருக்கு க்ளோஸ்ல இருக்குன்றது இங்கே தான் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீன்லையும் நேவிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஹோம் பேஜ் வந்து பீரியட் க்ளோஸ்ன்னு இருந்துச்சு பாருங்க. பீரியட் க்ளோஸ் இதை கிளிக் பண்ணியுமே நான் இது பண்ணலாம். அதே பேஜுக்கு தான் உங்களுக்கு நேவிகேட் ஆகும். இப்போ யூஎஸ் பிரைமரி லெஜர் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பீரியட் இப்போ ஜூலை ரைட் 2026 இந்த பீரியட் ஃபார்மேட்ல அவங்க அக்கௌண்டிங் கேலண்டர் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க, அதனால உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரல் லெஜர்ல இது ஓப்பன்ல இருக்கு இந்த பீரியட், இங்க பாருங்க ஓப்பன்ல இருந்தா ஓப்பன் காட்டும். இதே நான் நெக்ஸ்ட் சூஸ் பண்றேன், நெவர் ஓப்பன்ல இருக்கும் பாருங்க, வேற எதுனா பீரியட் கொடுத்தேன்னா இங்க பாருங்க, நான் 07/26 சூஸ் பண்றேன், ஓப்பன்ல இருக்கு. ஓகே, ஓப்பன்ல இருக்கா. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கீழே இருக்க எல்லாமே சப்லெஜர் மாடல்ஸ். ரிசீவபிள்ஸ் பாருங்க ஓப்பன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேயே இது ஓப்பன்ல இருக்கு இந்த பீரியடு. பேயபிள்ஸ்லேயே ஓப்பன்ல இருக்கு. அசட்ஸ்ல மட்டும் ஓப்பன் பண்ணாம இருக்கு, வேணும்னா நம்ம இங்க ஓப்பன் கொடுத்துக்கலாம், ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் சேனல்ஸ் ஜிஎல் தானே பார்க்க போறோம், அதனால நான் எதுவும் பண்ணல, ஜென்ரல் லெஜர் போறேன். ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு ஜென்ரல் அக்கௌண்டிங் டேப் கிளிக் பண்ணி ஜேர்னல்ஸ் போனோம்னா இப்போ இதில் டாஸ்க் கிளிக் பண்ணி இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், மேனேஜ் ஜேர்னல்ஸ் அண்ட் கிரியேட் ஜேர்னல்ஸ். மேனேஜ் ஜேர்னல்ஸ் எக்ஸிஸ்டிங் ஜேர்னல்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணணும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் மேனேஜ் ஜேர்னல்ஸ். நெக்ஸ்ட் கிரியேட் ஜேர்னல்ஸில் தான் நம்ம ஜேர்னல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஜேர்னல்ஸ் கிரியேட் பண்ணுற பேஜ் தான். இதில் ஜேர்னல்ஸில் உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ஸ்: பேட்ச், ஜேர்னல், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐ மீன். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்ச்ன்றது ஒரு பேட்ச்க்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஜேர்னல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் இந்த ஃபியூசனில் நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு பேட்ச் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுறோன்னா அந்த ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே உங்களுக்கு என்னென்ன ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ரெண்ட்ஸு, பில்டிங்ஸு, நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் அது, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லா ஜேர்னல்ஸையுமே ஒரு பேட்ச் கீழே கிரியேட் பண்ணலாம். அதான் பேட்ச்ன்னு சொல்கிறது. பேட்ச்சில் ஒரே ஒரு பேட்ச் நேம் போட்டு அது கீழே மல்டிபிள் ஜேர்னல்ஸ். நெக்ஸ்ட் லைன்ஸ்ன்றது ஒவ்வொரு பர்டிகுலர் ஜேர்னல்ஸ்க்குமே நம்ம லைன்ஸ் என்டர் பண்ணணும், டெபிட் அண்ட் கிரெடிட் லைன்ஸ். இதுதான் ஜேர்னல் லைன்ஸ். ரியல் டைம்ஸில் சப்லெஜர்ஸில் இருந்து உங்களுக்கு சேனல்ஸ் வந்துடும், மேனுவலாக நம்ம என்டர் பண்ண மாட்டோம். சம் சினாரியோஸ், ரேர் கேசஸ் தான் நம்ம சேனல்ஸ் என்டர் பண்ணுவோம். சேனல் பேட்ச் நேம் போடுறேன்.
பீரியட் அங்கே என்ன ஓப்பனில் இருக்கோ அந்த பீரியட் வரும். ஆக்சுவல் பீரியட்ல லாஸ்ட் பீரியட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ ஏன் ப்ரீவியஸ் இயர் பீரியட்ல 25ல காட்டுனுச்சுன்னா இன்னும் அவங்க க்ளோஸ் பண்ணல, எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஓப்பன்ல காட்டுது. ஆனால் ஃபியூச்சர் இயர்ல ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஓப்பன்ல காட்டும். ஏன்னா கான்ஃபிகர் பண்ணும்போது ஃபியூச்சர் என்டர்பிள் பீரியட்ல இவங்க 1 கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால தான் 08 மட்டும் காட்டுது. நெக்ஸ்ட் ஜேர்னல். ஜேர்னல் நேம் போடுறேன். கேட்டகரிஸ் இங்கே நம்ம தான் சூஸ் பண்ணணும். இல்லாட்டி மேனேஜ் லுக்கப்ஸில் போயிட்டு நமக்கு என்ன கேட்டகரிஸ் வேணுமோ அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கேட்டகரிஸ் மோஸ்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், அதர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி பேஸ்ட் ஆன் சினாரியோஸ் சூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் நான் அக்கௌண்டிங்ஸ் இங்கே தான் சூஸ் பண்ணும். இப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் நான் ஜேர்னல்ஸ் போட்டிருக்கேன். இங்கே கேஷ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ 2 என்ட்ரியும் மேட்ச் ஆகும். அதனால ஜேர்னல் நான் இப்போ இங்க பாருங்க சோர்ஸ் மேனுவல். ஏன்னா நான் மேனுவலா ஜேர்னல் கிரியேட் பண்றேன். மேனுவல். நெக்ஸ்ட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து தேவையில்லை, ஏன்னா நான் கான்ஃபிகர் பண்ணும்போது இவங்க இந்த யூஎஸ் பிரைமரி லெஜருக்கு அப்ரூவல்ஸ் எனேபிள் பண்ணலை. பண்ணியிருந்தா இங்கே ரெக்கார்டில் இருந்திருக்கும். ஸோ இது அவங்க எனேபிள் பண்ணல. நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டேட்டஸ் அன்போஸ்டட். நான் இன்னும் போஸ்ட் பண்ணலை. அதே மாதிரி கம்ப்ளீட்டும் இன்கம்ப்ளீட்டில் தான் இருக்கும், ஏன்னா நானும் இங்கே கம்ப்ளீட் பண்ணலை. இப்போது நான் சேனல் கிரியேட் பண்ணிட்டு சேவ் மட்டும் கொடுக்குறேன். இந்த சேனல் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ சோம் ஒரு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஹெட்டர் அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு காட்டும். ஃபஸ்ட்டு பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருந்தோமோ அது இருக்கும். கண்ட்ரோல் டோட்டலில் போனால் இந்த என்டையர் 2500 தான் டோட்டலாக காட்டும். இப்போ நான் இன்னொரு சேனல் இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா அதோட அமௌண்ட்டை டோட்டல் இங்கே காட்டும். டோட்டல் என்டர் டெபிட்டில் எவ்வளோ வந்திருக்கு, கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் லாகுன்றது யார் அப்ரூவ் பண்ண போகிறாங்க இந்த சேனலை, அவங்க நேம் இருக்கும். யார் இந்த சேனல் கிரியேட் பண்ணால் யார் அப்ரூவ் பண்ண போகிறா அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அப்ரூவல்ஸ் நான் செட் பண்ணலை, உங்களுக்கு இங்கே ஏதோ ஆக்ஷன்ஸில் காட்டாது. ஸோ லெஸ் கொடுக்குறேன். அகைன் இன்னொரு இந்த பேட்ச் யூஸ் பண்ணி இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணுறேன். இங்கே கிரியேட் இருக்கா, ஸோ இந்த கிரியேட் பண்ணேன்னா இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ் ஒன்று இதுவும் காட்டும். ஏன்னா யூஎஸ் பிரைமரி லெஜரில் 2 இது பிரைமரி லெஜரோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இது காட்டுது. ரிப்போர்ட்டிங் கரன்சி மட்டும் சேஞ்ச் ஆகும் இது, ஓகேவா? யூஎஸ் பிரைமரி லெஜரில் யூஎஸ்டியில் இருக்கும், இது யூரோவில் இருக்கும். இந்த இதை சூஸ் பண்ணோன்னா யூஎஸ்ஆர்சி எஸ்எல்ஏ சப் லெஜர் சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் டேட்
என்ன டேட்டில் அக்கௌண்ட் ஆகணும்? இன்னைக்கு கிரியேட் பண்ணுறப்போ இப்போயே ஆகணுமா, இல்லை நீங்கள் இந்த மந்த் எண்டில் அக்கௌண்ட் பண்ணுறீங்களா? அதுதான் இங்கே டேட், அக்கௌண்டிங் டேட் கொடுக்கணும் இந்த சேனல்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங்ஸில் லைன்ஸ் வரேன், லைன்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். அன்டில் நான் இன்கம்ப்ளீட்டில் இருக்க வரதான் உங்களால் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சேனல்ஸ் ஒரு பேட்ச்க்குள்ள மல்டிபிள் சேனல்ஸ். இப்போ நான் இங்கே ஆட் கொடுத்தா ஆட் பண்ணலாம். இப்போ எல்ஓஎஸ் கிளிக் பண்ணான்னா உங்களுக்கு 2 காட்டும் என்னென்ன கிரியேட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் அக்கார்டிங் டு தட் இங்கே சேஞ்ச் ஆகும். சாஃப்ட்வேர் பர்ச்சேஸு, நெக்ஸ்ட் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி. இதுவே நான் கம்ப்ளீட் கொடுத்துட்டேன்னா உங்களால் ஒரு பேட்சுக்கு கீழே மல்டிபிள் சேனல்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு பேட்சுக்கு கீழே ஒரே ஒரு சேனல் கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன், கம்ப்ளீட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டன் ஆயிடுச்சு, போஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டேன்னா லெஜரில் போஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆன சேனல்ஸை இந்த ப்ராசஸ் ரன் ஆகும் பேக் எண்டில். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். இப்போ என்னால் ஜேர்னலை டெலீட் பண்ண முடியாது, பை மிஸ்டேக் நான் அமௌண்ட் மாற்றி போட்டிருக்கேன், இல்லை சூஸ் பண்ண அக்கௌண்ட் தப்பு அப்படின்னா உங்களால் ஜேர்னல் டெலீட் பண்ண முடியாது. ரிவர்ஸ் தான் பண்ண முடியும் நம்மளால். ரிவர்ஸ்க்கு இந்த இது ஃபுல்லாக போஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சேனலில், ஆனால் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது சேனல். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டோட்டலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெபிட் அண்ட் கிரெடிட் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த பேஜ் வரேன், இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணேன்னா இந்த ரைட் சைடில் இங்கே காட்டும் உங்களுக்கு. இந்த அக்கௌண்ட்டில் 2500 தான் நம்ம என்ட்ரு பண்ணோம். ஆனால் இந்த 101.10. இந்த இந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணியிருக்கல, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, இதில் இருக்க ஓவரால் அமௌண்ட்டு இந்த சைடு காட்டும் ப்ரொஜெக்டட் பேலன்சஸில். ஒரே நிமிஷம், நான் இங்கே ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதில் டெபிட்டில் இவ்வளோ டோட்டல் அமௌண்ட் இருக்குது. இதுவே இந்த இதை சூஸ் பண்ணுறேன், இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் சேம் அமௌண்ட், இன்னும் சேஞ்ச் ஆகலையா? இங்கே ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். இதில் ஆல்மோஸ்ட் இவ்வளோ இருக்குது. நீங்கள் இதே பேஜ்லேயே பேலன்ஸ் என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் அமௌண்ட் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றத இங்கேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா ரிவர்ஸ் உங்களுக்கு எனேபிள் இருக்கும். எப்படி தான் ஜேர்னல் ரிவர்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். இது ஓகேவா? நேவிகேட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டூல்ஸ் வரேன், ஷெட்யூல் ப்ராசஸ் போகிறேன். இப்போ சேனல்ஸ் என்ட்ரு பண்ணணும் நம்ம கரெக்டாக, 2 சேனல்ஸ். அதோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுன்னா ஷெட்யூல் ப்ராசஸ் போயிட்டு ஷெட்யூல் நியூ ப்ராசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேனல் என்ட்ரி ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும், ஜென்ரல் லெட்ஜர். ஜென்ரல் லெட்ஜர் சேனல் என்ட்ரி ரிப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணேன்னா என்னென்ன சேனல்ஸ் இது லெஜரில் என்ட்ரி ஆயிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு காட்டும்.
இப்போ இதில் டேட்டா ஆக்சஸ் செட் கொடுக்குறேன். நம்ம யூஎஸ் ஒன் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால யூஎஸ் பிரைமர் லெஜர். லெஜரும் அதே மாதிரி யூஎஸ் பிரைமர் லெஜர் தான் சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஃப்ரம் அக்கௌண்டிங் டேட் எந்த டேட் டு எந்த டேட் வேணுன்றது சூஸ் பண்ணிக்கலாம். நான் டேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நேற்றுலேருந்து இன்னைய டேட் வர வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரம் பீரியட் 07 மட்டும் வைக்கிறேன். டூ பீரியடும் அது மட்டும் வைக்கிறேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ் சூஸ் பண்ணேன்னா நிறையா இருக்கும், இதில் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி போஸ்டிங் ஸ்டேட்டஸ் எரரா இல்லை போஸ்டடா அன்போஸ்டட். நான் போஸ்டே பண்ணிட்டேன், ஸோ போஸ்டட் ஜர்னல்ஸ் தான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தேன்னா அந்த ப்ராசஸ் ரன் ஆகும், நமக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். இந்த ஐடியை வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஐடியை காப்பி பண்ணுறேன். இப்போ சர்ச்சில் போயிட்டு ப்ராசஸ் ஐடின்னு இருக்கும், இல்லை ஐடி போட்டு சர்ச் பண்ணோம்னா நமக்கு ஸ்டேட்டஸ் ரீட்ரைங் இருக்கு. ஓகே, நான் அகைன் இந்த ரிப்போர்ட் ரன் பண்ணுறேன். ஜென்ரல் லெஜர் சேனல் என்ட்ரி ரிப்போர்ட். இப்போ பேராமீட்டர்ஸ் எதுவும் கொடுக்காம நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ரன் ஆகல கரெக்டாக, ஸோ பேராமீட்டர்ஸ் எதுவும் கொடுக்காம நான் ரன் பண்ணுறேன். பீரியட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். 07/26 to 07/26. நெக்ஸ்ட் போஸ்டர் ஸ்டேட்டஸ் வந்து நான் போஸ்டர்லேயே வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் என்ட்ரி சோர்சஸ் அப்படின்னா இந்த சோர்ஸ்க்கு மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மேனுவல் தான் கொடுத்தேன், மேனுவல் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் நான் எதுவும் கொடுக்கல, அப்படியே ரன் பண்ணுறேன். இதுவும் ரீட்ரைங் வந்துருச்சுன்னா யூசருக்கு இந்த யூசரால ரன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிளாக் பண்ணி இருந்திருப்பாங்க. ரோல் அண்ட் ப்ரிவிலேஜஸ் லெவல்ல இருந்திருக்காது. சி ரீட்ரைங் தான் வருது. இந்த யூசருக்கு இல்லை கியூல நிற்கும் இந்த ப்ராசஸ். ஒன்ஸ் இந்த ரிப்போர்ட் சக்சீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணோன்னா அதில் சேனல் என்ட்ரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இது இல்லை, இந்த யூசருக்கு ஆக்சஸ் இல்லாமல் இருக்கனால கூட மேக்ஸிமம் ரன் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ம் ரிப்போர்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் சக்சீட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக வேணுமா, இல்லை எக்ஸலாக வேணுமா, இல்லை இன்னொரு ஃபார்மேட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அந்த ஃபார்மேட்ஸில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பேராமீட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு காட்டும். நாங்கள் சூஸ் பண்ணல யூஎஸ் பிரைமர் லெஜர், லெஜர்ஸ், டேட்டா ஆக்சஸ் செட்ஸ் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் அக்கௌண்டிங் டேட் டு அக்கௌண்டிங் டேட்டு அங்கே என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது வரும். நெக்ஸ்ட்டு பேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் நம்ம என்ட்ரி பண்ண ஜேர்னல்ஸோட நேம் காட்டும், என்ன பேட்ச். அதில் கீழே என்ன ஜேர்னலோ அது காட்டும். அதோட அக்கௌண்டிங்ஸ் கீழே காட்டும், இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் இது இந்த ஜேர்னல் டோட்டல் அமௌண்ட் இங்கே காட்டும். அந்த பேஜோட டோட்டல் அமௌண்ட்ஸ் இது ஜேர்னல் டோட்டல் டெபிட் அண்டு கிரெடிட்ஸ். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ரிப்போர்ட்ஸ். அம்மா அம்மா இங்க வா. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரி ரிப்போர்ட்ஸ்ல
சேனல் டோட்டல்ஸ் இது 2வது சேனல். நான் அதிலேயே ஒரே பேட்ச்லேயே கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால உங்களுக்கு இங்கே காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேனல் டோட்டல்ன்றது அந்த பர்டிகுலர் சேனலோட டோட்டல் காட்டும். பேட்ச் டோட்டல்ன்றது என்டையர் ரிப்போர்ட்டோட இதுவரை இருக்க ஃபர்ஸ்ட் சேனலா 2 செகண்ட் சேனல்ஸ் அதோட ரிப்போர்ட் தான் பேட்ச் டோட்டல்னு சொல்றது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜ் எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட் வரும்போது தான் உங்களுக்கு இந்த 4 காட்டும். இப்போ சேனல் டோட்டல்ன்றது அந்த பேஜில் இருக்கிறது. நெக்ஸ்ட் பேட்ச் டோட்டல்ன்றது அந்த பேஜில் வர்றது தான். நெக்ஸ்ட் டெய்லி டோட்டலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் இருக்க எல்லா சேனல்ஸையுமே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு ரிப்போர்ட் டோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். இருக்க எந்த சேனல்ஸ் எந்த சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்த இதில் கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸை சூஸ் பண்ணி வர எல்லாத்தோட டோட்டலும் காட்டும் ரிப்போர்ட் டோட்டலில். இதுதான் சேனல் என்ட்ரி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? இல்ல ப்ரோ, டவுட் வந்து என்ன ப்ரோ? ஓகே. ஓகே நெக்ஸ்ட் நான் லெஜர்ஸில் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், மேனுவல் சேனல்ஸ் சேனல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பேட்ச் யூஸ் பண்ணி மல்டிபிள் சேனல்ஸ். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் சேனல்ஸு. மேனேஜ் சேனல்ஸ் போயிட்டு எக்ஸிஸ்டிங் சேனல்ஸை பார்த்துக்கலாம். இதில் நான் ஸ்க்ரீன் சேனல் நேம் தெரியல. ஓகே சார். ஆரக்கிள் ஸ்க்ரீன் தெரியல. எஸ் சார். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா நெக்ஸ்ட் யாருக்காவது இது வரைக்கும்? எல்லாம் புரியுது இல்ல? புரியுது சார். கண்டிப்பா. ஓகே சார். நெக்ஸ்ட் சேனல்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டோம், ரிப்போர்ட்ஸ் எடுத்தோம். இப்போ என்டர் பண்ண சேனல்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு சேனல்ஸ் அதே பேஜுக்குள்ளே தான் இருக்கேன். சேனல்ஸில் டாஸ்க் கிளிக் பண்ணுறேன். அதில் மேனேஜ் சேனல்ஸ்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண சேனல் பேட்ச் நேம் போட்டு சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி நான் இந்த பீரியட் இருக்குல்ல, இந்த பீரியடை வச்சு நான் சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பீரியடில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ், இது ரெண்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? இப்போது பேட்ச் நேம் வந்து எக்ஸ்பென்ஸ் சேனல்னு இருக்குது. அந்த நேம் மட்டும் நான் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இங்கே இந்த பேட்ச்ல இப்போ நமக்கு ஜேர்னல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ஜேர்னல் பேஜ்குள்ளே போகும். இப்போ இதில் நான் இப்போ சொன்ன மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணி ரிவர்ஸ் இருக்குல்ல, ஜேர்னல் ரிவர்ஸ், இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த பீரியடில் ரிவர்ஸ் பண்ண போகிறோன்றது கேட்கும். நெக்ஸ்ட்டு 2 மெத்தடில் நம்ம ஜேர்னல் ரிவர்ஸ் பண்ணலாம். ஒன்று டெபிட் அண்ட் கிரெடிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது, இன்னொன்று நெகட்டிவ் சைன் கொடுத்து நல் பண்ணுறது. இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா இதையும் நம்ம போஸ்ட் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ண சேனல்லையும் போஸ்ட் பண்ணணும். அப்போ தான் லெஜர் நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது லெஜரில் நல் வரும். இப்போது நான் இந்த பீரியடே சேம் பீரியட்லேயே நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் சேனலை. மெத்தட் யூஸ் பண்ணுறது ஸ்விட்ச் டெபிட் அண்ட் கிரெடிட் கொடுக்குறீங்களா இல்லை சேஞ்ச் சைன் ஆன்? நான் சேஞ்ச் சைனே கொடுக்குறேன், நெகட்டிவ் சைனில் கொடுக்குறேன். ப்ராசஸ் சப்மிட் ஆகிடும். அது ரன் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் சேனல் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போது இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, இது டெபிட்டில் இருக்குது. அது வந்து 2500 கிரெடிட்டுக்கு வந்துடும் இந்த அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் இருக்க கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கிறது டெபிட்டுக்கு வரும்.
அதுதான் ஸ்விட்ச் டெபிட் அண்ட் கிரெடிட்னு சொல்கிறது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ரிவர்ஸ் மெத்தட் வந்து நெகட்டிவ். ஸோ இருக்க டெபிட் அமௌண்ட் டெபிட்லேயே இருக்கும், ஆனால் நெகட்டிவ் மட்டும் சைன் வரும். இருக்க கேஷ் அக்கௌண்ட்டோட கிரெடிட்லேயே இருக்கும், சைன் மட்டும் நெகட்டிவ் வரும். அதுதான் ஜேர்னல் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆனது நான் இங்கே சோமோர் கொடுத்து ரிவர்சல்ஸ் இருக்கா, இங்கே போனோம்னா நமக்கு ரிவர்சல் என்ட்ரி காட்டும். சேஞ்ச் சைன் கொடுத்துருக்கேன். இன்னும் ரிவர்சல் ஸ்டேட்டஸ் நாட் ரிவர்ஸ்டு, இன்னும் ரிவர்ஸ் ஆகலை. நான் செக் பண்ணுறேன் ஒரு டைமு. நான் பேக் எண்டில் ப்ராசஸ் ரன் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கு. ஓகே, ரிவர்ஸ் ஜேர்னல்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா அதில்? நோ ப்ரோ. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு ஜேர்னல்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கிரியேட் ஜேர்னல் இன் ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் டவுன்லோட் ஆகும். இப்போது அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனேபிள் எடிட் கொடுக்கணும். ப்ரோ உங்க ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரோ, ஒரு நிமிஷம். ஓகே ப்ரோ. எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆனோனையும் ஃபர்ஸ்ட் எனேபிள் எடிட்னு கேட்கும். எனேபிள் எடிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரக்கல் ஸ்க்ரீன் கேட்கும். என்னென்னா நம்ம சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும் இந்த எக்ஸல் ஷீட்டை. ஸோ இங்கே ஃபியூஷனோட லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இன்ஸ்டன்ஸில் என்ன லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணமோ, பாஸ்வேர்ட்ஸும் யூசர் நேமும் அதை என்டர் பண்ணி இங்கே நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு 2 ஷீட்ஸ் ஓப்பன் ஆகும். ஒன்று சிங்கிள் சேனல்ஸு, இன்னொன்று மல்டிபிள் சேனல்ஸ். சிங்கிள் சேனல்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும், மல்டிபிள் சேனல்ஸ் என்டர் பண்ணால் இன்னொரு பேஜ் இருக்கும். இதான் உங்களுக்கு சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜஸ். ஓகே, இந்த பேஜஸில் நம்ம அங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கே டிஃபால்ட்டாக ஒவ்வொன்றும் சேனல்ஸ் போடுவோம், டிஸ்கிரிப்ஷன்ஸு, லெஜர் சூஸ் பண்ணுவோம், அக்கௌண்டிங் டேட்ஸ், அட்ஜஸ்டிங் பீரியட்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்தால் டோட்டல் அமௌண்ட்ஸ்லாம் காட்டும். டெபிட்டில் எவ்வளோ, கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது, அக்கௌண்டட் டெபிட் எவ்வளோ, டோட்டல் இங்கே காட்டும். இங்கே கீழே என்டர் பண்ணுற லைன்ஸில் வச்சு உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்ஸ் இங்கே காட்டும். ஃபஸ்ட்டு நான் சேனல் நேம் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும், லெஜர் கொடுக்கணும். லெஜரில் இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லோவிஸ் வரும்.